பிருந்தாவனத்தின் பொற்காலை பொழுதில் அழகிய பசுமை புல்வெளியில் சிறுவன் கிருஷ்ணா தன் இளைய தோழர்களுடன் மகிழ்வுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். குழந்தைகளின் சிரிப்பொலிகள் காற்றோடு கலந்து ஆடியது. அந்த சிரிப்புகளுக்கிடையில் கிருஷ்ணாவின் கண்களில் ஒரு கள்ளச் சிரிப்பு ஒளிந்திருந்தது. தன் சிறு பனித்துளி கைகளால் மண்ணை தொகுத்து எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய வாய்க்குள் எள்ளளவும் யோசிக்காமல் போட்டுக்கொண்டான். அதை பார்த்த தோழர்கள் அதிர்ச்சி கொண்டு, ஐயோ கிருஷ்ணா, அது லட்டு அல்ல, மண் என்று கூச்சலிட்டார்கள். அவர்களெல்லாம் விரைந்து சென்று யசோதையிடம் அறிவித்தனர். அம்மா, கிருஷ்ணா மண் சாப்பிட்டான், எங்கள் கண்களுக்கு முன்னால். அதை கேட்ட யசோதா அவசரமாய் வந்து, கண்ணா, இது என்ன செய்தி? மண் உண்ணினாயா என்று கேட்டாள். கிருஷ்ணா மேலே நோக்கி முயலின் கன்னங்கள் போல சுருங்கிய முகத்துடன் அழகாய் இமைத்து பார்த்து, இல்லை அம்மா, நான் எதுவும் சாப்பிடவில்லை என்று இயல்பாக கூறினான். அம்மாவின் பார்வை கடினமாயிற்று. சொல்லாடல் வேண்டாம், வாயை திற உடனே என்று கட்டளையிட்டான். கிருஷ்ணா நிமிர்ந்து வாயை மெதுவாக திறந்தான். ஆஹா, அந்த காட்சியை அம்மா கண்ட நொடி அவளது உள்ளம் நடுங்கியது. யசோதாவின் கண்களில் பேர் அதிர்ச்சி தெரிந்தது. உள்ளம் கலங்கியது. இதென்ன அதிசயம் என்றாள் மனம் துடித்து. அந்த சிறு வாய்க்குள் முழு பிரபஞ்சமும் திகழ்ந்தது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகள், ஆறுகள், சமுத்திரங்கள், எல்லா உலகங்களும் அதில் மேலாக தனக்கே தன்னை பார்த்தாள். யசோதா கிருஷ்ணாவை தழுவிக்கொண்டு, என் சேட்டைக்கார கண்ணே, உன் இயல்பு என்ன? உன் உண்மை வடிவம் யார்? எனக்கு தெரியாது. ஆனால் நீ எப்போதும் என் இதயம் சாய்ந்து நிம்மதியடையும் என் பொன்னான அன்பே என்று உருகி மெல்ல சொன்னாள். கிருஷ்ணா சிரித்தான். எதுவும் நடக்காதது போல. மரங்களின் நிழலில் மிதந்து வந்த பிருந்தாவனத்தின் அமைதியினுள் தாயின் மடியிலே தூங்கி கிடந்தது ஒரு தெய்வீக ரகசியம்.